என் பேர் ஜெயபால். நாமக்கல்ல குடியிருக்கிறேன். ஆனால் என் லேண்ட் இருக்கிறது வந்து முத்துக்காப்பட்டி ஊராட்சி எருமப்பட்டி ஒன்றியத்தில் புதுக்கொம்மைங்கிற ஏரியாவில் இருக்குது. மொத்தம் 5 ஏக்கரு. 5 ஏக்கரில் வந்து ஒரு 3 ஏக்கரு வந்து மாமரம், ஒரு 1.25 ஏக்கர் வந்து வாழை மரம் நட்டு அதில் வாழைத்தார் வெட்டிக்கிட்டு இருக்குது. இடையில வந்து பாக்குன்னு வச்சுட்டேன். மொபைல் டெக் கான்டாக்ட் முன்னாடியே எல்லாம் மேனுவலாக தான் எல்லாம் கையில் தான் தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தோம். லேபர் பிரச்சனை எக்கச்சக்கம். என்ன தான் லேபராக இருந்தாலும் நான் நாமக்கல்லேருந்து 15 கிலோமீட்டர் டெய்லி காலையில் வந்துட்டு போக வேண்டியதாக இருந்தது. ரொம்ப சிரமமாக இருந்தது. அப்புறம் என் பையன் யூஎஸில் இருக்கான். அவங்க வந்திருக்கையில் ஏப்பாப்பா அங்கெல்லாம் இது மாதிரி வாய்ப்பெலாம் நிறையா இருக்குப்பா, எங்கே இல்லையாப்பா அப்படின்னாங்க. அப்புறம் உடனே அதுக்கு தகுந்த மாதிரி மொபைல் டெக்கு பிரசாந்த் ஃப்ரெண்ட் ஆனார். ஏப்பா சிரமப்படுறீங்க, அங்கே போட்டிருக்கேன், போய் 2-3 இடத்துல இருக்குது, வந்து பாருங்கப்பான்னு சொல்லி காலப்பநாயக்கம்லாம் கூட்டி வேண்டி காமிச்சாங்க. எல்லாம் பார்த்துங்கப்பா, ரொம்ப பிடிச்சிருந்தது. உடனே நாங்களும் போட்டோம். ரொம்ப இப்போ கன்வீனியண்ட்டாக இருக்குது. இல்லை நாங்கள் செல்லிலே ஆன் பண்ணி எல்லாம் தண்ணி பாய்ச்சிக்கிறோம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. லேபர் வந்தாலும் பார்த்துக்கலாம், இல்லைனாலும் பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. சிறப்பாக செஞ்சுக்கிட்டுருக்கோம். எல்லாத்தையும் விட முக்கியமான பாயிண்ட் என்னன்னாக்க தண்ணி சேவிங். இந்த 60% செலவாகுது, 40% தான் இப்போ செலவாகுது. கிணத்துல தண்ணி அப்படி குறையிறதே தெரியல, அப்படியே தான் இருக்குது. மோட்டார் போட்டுவிட கொஞ்சம் நேரத்தில் உரிஞ்சு தள்ளிடும். ஆனால் வாய்க்கால் வெளி விடையில இப்போ வந்து தண்ணி அப்படியே தான் இருக்குது. இது வந்து மானாவாரி பயிருக்கு நம்ம வாய்க்கால் வெளியே விடையில 10 நாள் 15 நாளைக்கு 8 நாளைக்கு ஒரு தான் தண்ணி விடுவோம். இப்போ வந்து நம்ம ரெகுலராக விடுறதுனால எப்பவும் அந்த பசுமை மாறாமல் ஈல்டு நல்லா வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கேன். இந்த ஏரியாவில் லேபர் பிரச்சனை ரொம்ப அதிகம். இன்றைக்கி வரம்பாங்க, 8 நாள் கழித்து கூட வரமாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த மொபிடெக் போட்டது முற்பாடு அவங்களாம் எதுவுமே எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அன்டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, நானே நைட்டில் கூட ஆன் பண்ணி தண்ணி விட்டுக்கிறேன். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓரளவு பார்க்க போகல செலவே ரொம்ப. இப்போ நானே மெனக்கட்டுறதுனால செலவு ரொம்ப கம்மி. சும்மா ஒரு 4000 கொடுத்து ஒரு ஆள் வயலுக்கு மாத்திரம் வச்சுருக்கேன். அவங்க வயல் வந்து ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பார், அவ்வளோதான். வேறு செலவு முன்னாடியெல்லாம் முதல்ல வந்து மாதம் 15,000 கொடுத்துருந்தோம். இப்போ வந்து அதில் எதுவும் கொடுக்கறது கிடையாது. நம்ம தோட்டத்தில் கிணறு கொஞ்சம் ஆழத்தில் இருக்குது. அது இல்லாமல் கிணறு சுற்றிலும் மரமட்டைகள் நிறையா இருக்கிறதுனால டஸ்ட்டு குப்பைங்க தலையை உள்ள நிறையா விழுந்துறதுனால அதை பைப் வழியாக வந்து ஃபில்ட்ரு வந்து அடைச்சிக்கிச்சு. ஒரு 2 மணி நேரம் ஓடினாக்கா அப்புறம் ஃபில்டரை எடுத்து வெளியில் எடுத்து சுத்தமாக தண்ணியில் தொட்டியில் போட்டு நல்லா தண்ணியில் கழுவி போட்டு தான் ஓடும், இல்லைன்னா லாக் ஆகிடும். அதுக்கு எப்படி இருக்குதுன்னு கேட்டேன், மொபைல் கேட்டேன். அவங்ககிட்ட எங்களோட ஃபேக் வாஷ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்படி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பேக் வாஷ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. அதனால் சரி போட்டு விட்டுப்பான்னு சொன்னேன். வந்து அதை போட்டது முற்பாடு அந்த வேலையும் கிடையாது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம ஓடிச்சுனாக்க ஒரு 5 நிமிஷம் பேக் வாஷ் பண்ணாக்க ஃபில்ட்ரு அதே க்ளீன் பண்ணி விட்டுருது. க்ளீன் பண்ணி தண்ணியை வெளியில் எடுத்து விட்டுருது. அப்புறம் பழையபடியே போட்டோம்னாக்க ஓடிட்டுங்க. அதில் எந்த சிரமம் கிடையாது. இதுவும் தேவைப்படுறவங்க இதையும் போட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நல்ல பிரச்சனை இல்லாமல் இருக்குது. இப்போ தோட்டமாகவே வச்சுருக்கிறவங்க தாராளமாக ஆட்டோமேஷன் போட்டுக்கலாம். லேபர் பிரச்சனையும் கிடையாது. நம்ம லேபர் எதிர்பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நேரில் கூட வந்து பார்த்துக்கலாம். அந்த லொக்கேஷன் வேணும் தெரியும் உங்களுக்கு, வீடியோ இதுலேயே தெரியும். வந்தீங்கன்னா கூட நான் கூட விளக்கம் கொடுக்குறேன். தாராளமாக செய்யலாம். திருப்தியாக இருக்குது.